ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்லேருந்து ரொம்ப முக்கியமான 4 பெரிய அப்டேட் பற்றி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரெஸ்ட் அப்டேட் பற்றியும், ஆக்சிடென்ட் நியூஸ் பற்றியும், 1.14 லட்சம் கேடி ஃப்ராடு கேஸ் பற்றியும், ப்ரைவேட் டாக்ஸி வார்னிங் பற்றியும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இது உங்கள் லைஃப்பை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய தகவலாக கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரெசிடென்ட் அரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 18 வெளிநாட்டவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா அரேப் கண்ட்ரீஸ், அப்புறம் ஏஷியன் கண்ட்ரீஸ். இவங்க எல்லாருமே ரெசிடென்ஸ் லா வயலேஷன், அப்புறம் லேபர் லா வயலேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி செக்கிங் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லீகல் ஸ்டே பண்ணுறவங்க, ஃபேக் கம்பெனி, அப்புறம் ரன்னவே ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரும் ஈஸியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குவைத் கவர்மெண்ட் வந்து 0 டாலரன்ஸ் பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எப்போ இருந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 முடிவிலிருந்து 2025 to 2026 செக்கிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் டிஜிட்டலாகவும் மாறி. மொபைல் செக்கிங் மூலமாகவும், சாஹில் ஆப் மூலமா, அப்புறம் பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலமா செக் பண்றாங்க. அதனாலதான் அரெஸ்ட் வந்து அதிகமாயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ்: வேலிடி இகாமா, ப்ராப்பர் ஜாப், ஸ்பான்சர் அப்ரூவல் இதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இல்லீகலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரெகுலரைஸ் பண்ணுங்க, அதாவது கரெக்ட் பண்ணுங்க. செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் கேஸ் பற்றி பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்துல்லா அல் முபாரக் ஏரியாவில் ஒரு கார் காங்கிரீட் பேரியர் மேலே மோதிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு உமன் அப்புறம் ஏஷியன் டிரைவர் 2 பேருமே இன்ஜூர்ட் ஆயிட்டாங்க. கார் டோட்டலாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு. எதனால இப்படி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றதுக்கு மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னா, ஸ்பீடாக போகிறதுனாலையும், டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையும், ஸ்லீப்பி டிரைவிங் இருக்கிறதுனாலையும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் தான். இதனால தான் ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேஸுக்கு ஸ்மால் ஃபைன் போடுவாங்க, அப்புறம் வார்னிங் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஃபைன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் இஷ்யூ வரும், ரொம்பவே சீரியஸான ப்ராப்ளம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க, ஸ்பீட் லிமிட் கரெக்டாக போங்க, நோ மொபைல், அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க டிரைவ் பண்ணும்போது. தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.14 லட்சம் கேடி ஃப்ராடு கான்ட்ராக்டர் பற்றி பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டர் 1,14,000 கேடி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. 2 ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, மணி வாங்கியிருக்காங்க, ஆனால் ஒர்க் பண்ணலை. ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, ரூமையும் காலி பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. எதனால் ஃப்ராடு வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னா, வெளி மாநில தொழிலாளர்கள் வந்து ஈஸியாக நம்ப வச்சிடுறாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்காது, எந்த ஒரு ரெசிப்டும் இருக்காது. அதனால தான் ஸ்கேம் அதிகமாக நடக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் அது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ட்ராக்கிங் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேன் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கும், டிஜிட்டல் ட்ராக்கிங் இருக்கும். ஃப்ராட் பண்ணுறவங்க எஸ்கேப் ஆகவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் மணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ரெசிப்ட் வாங்கிக்கோங்க, அப்புறம் கம்பெனி ரெக்கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, பிரைவேட் டாக்ஸி கிராக் டவுன் பற்றி பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் அப்புறம் எகிப்தியன் சிட்டிசன் 2 பேரும் சேர்ந்து பிரைவேட் காரில் டாக்ஸி ஓட்டியிருக்காங்க. போலீஸ் அதை கண்டுபிடிச்சு அவங்க ஃபிங்கரை பிளாக் பண்ணிட்டாங்க. டிபோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லீகல் டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா பேசஞ்சர் சேஃப்டி ரிஸ்க் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்காது, கிரைம் ரிஸ்க் இருக்கும், டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் பேன் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணுவாங்க, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நாடு கடத்திடுவாங்க, பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஒரு ஸ்மால் வார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரைவேட் காரில் பேசஞ்சர் ஏற்றுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும். அதனால அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம்னா, இல்லீகல் அரெஸ்ட், அப்புறம் ஆக்சிடென்ட் கேஸ், ஃப்ராட் கான்ட்ராக்டர், டாக்ஸி டிபோர்ட், இது எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். குவைத் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபான லைஃபை வாழலாம். ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.